மெதுவா மெதுவா கண்ணை திறந்து பாருங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லை. மெதுவா கண்ணை திறங்க. எனக்கு ஏன் இந்த சட்டையை போட்டு விட்ருக்கீங்க? ட்ரெஸ்ஸை பார்த்து பேனிக் ஆகாதீங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா சொல்லுங்க. சொல்லுங்க. நான் மொட்டை அந்த 3 சினிமா பைத்தியத்தை கூட்டுன்னு குற்றாலத்துலேருந்து வந்துக்கின்னு இருந்தோம். அப்போ 2 டீ போடுப்பா. ஒரு பெரிய மலை. அந்த மலைக்குள்ள நிறைய தண்ணி இருக்குது. அந்த தண்ணிக்குள்ள நம்ம ஹீரோனி குதிச்சு மண்டை உடைச்சுக்கிறா. அதுக்கு நம்ம டூப் போடுறோமா? இல்ல காசு வாங்குறால, எதுக்கு டூப் போட்டுன்னு கிடையாது. ஒரிஜினலா அப்படியே குதிச்சு உள்ள போயிட்டே இருக்கா. உள்ள உண்டா முழுகிட மாட்டா. கல்யாணம் ஆனாதான் முழுகுவா. ஆஸ்கர் டூப். சும்மா இருக்க மாட்டீங்க. டீ வேணுமா? டீயா? பீர் இல்ல. டீ குடிச்சு யாரும் வந்து எடுக்குது? பீர? ஏய் மொட்டை வந்து என்னன்னு கேளு. ஐயோ மொட்டை, ஐயோ வாய்ஸ் கேட்ட உடம்புல குசுது கீழே படுங்கடா. அண்ணா சேப்பு கலர் சட்டை போட்டுன்னு யாராவது போனதை பாத்தீங்களா? இவனா? யோ ஆளே வரா மாத்திட்டு இருக்கேன். போய் அந்த பக்கம். டேய் மாறி, இன்னுமா அவனை தேடிட்டு இருக்க? ஆமா மொட்டை, அந்த சேப்பு சட்டை பைத்தியக்காரனால என்ன சாவடிக்கிறானுங்க. சஸ்பெண்ட் வேற பண்ணிடுவோன்னு சொல்றானுங்க. வேற எங்கேயாவது வேலைக்கு போலான்னா இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தேன்னு கேக்குறானுங்க. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் சொன்னா என்ன பைத்திய மாதிரி பாக்குறானுங்க. அந்த சேப்பு சட்டைக்காரனை தேடி பிடிச்சி கூட்டு போனாதான் எனக்கு வேலையா. டேய் நீ சோப்பு சட்டைன்னு சொல்லியா தேடினுக்குற? அந்த பைத்தியம் ஓடி போகும்போது சேப்பு கலர் சட்டை போட்டுச்சுல, அதான் சேப்பு சட்டைன்னு சொன்னேன். அது சேப்பு இல்லடா, சோப்பு. சேப்பு சோப்பு சேப்பு சோப்புடா. சோப்பா? அது சேப்பு கலர் கிடையாது, சிவப்பு கலர் தான் கரெக்ட். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன். ஆரஞ்சு சொல்லு. ஆஞ்சி. எந்த கலரும் வரல இந்த மூதேவிக்கு. இவனுக்கு வேலை இல்ல, டைரக்டா ரிட்டைர்மென்ட் தான். டேய் நீ ஒரு ஆளை தேடுறதுக்குள்ள கஷ்டப்படுறியா? என்ன பாரு, இவ்வளவு பேர் என்ன நம்பி அனுப்பியிருக்காங்க தெரியுமா? நீலாம் கெத்து மொட்டை, நீ நல்லா இருப்ப. ஏய் நானே நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு ராஜயோகம் ராஜயோகம் மாத்திடுறான். நல்ல நேரம் தான் மொட்டை. துப்பாக்கி கையில கிடைச்சா யார வேணாலும் சுட்டுறதா சொல்லிட்டு சொல்ல மாட்டியாடி? அவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். வண்டி எடுடா. எடு. போடு சீட் பெல்ட் போடு. 2 நாள் லீவ் போட்டு வாங்கலாம். அவனுக்கு தரலாம். கூட வந்து நான் தேடி சட்டையை பார்த்தா சொல்லு. போடா. ஏன்டா வண்டி ஜன்னல்ல காத்து வரல? வண்டி போனாதானே காத்து வரும். இன்னும் டிரைவரே போல. டேய் இன்னில இருந்து நீ என் கோ டைரக்டர் கிடையாது, என்னோட டிரைவர். என்ன வண்டியை எடுடா. எடு போ. சீக்கிரம் போ. பண்ணு வண்டியை. மணி 6 வாஸ்து படி முதல்ல லைட்ட போடு. ஆர்னடி. மொட்டை தொட்டிக்கு வர நம்மள. டேய் 12வது கியர்ல போடா. இது புது மாடல் வண்டி பா. 10 கியர் தாங்குது. சரி ஏதோ ஒண்ணு கைடி போட்டு போ. வேணா கீழே வந்துச்சே. வேணா கட்சிவன ஷூட்டிங். ஓ நீ அப்படி போறியா? இப்ப கண்ண முடியும் ஷார்ட்கட்ல வர பாரு. பியூட்டிஃபுல்ரா. ஐயா அங்க நில்லுடா. போங்கறாங்களே. ஏய் பாட்டாதீடா. டேய் கால போயிட போறே. என்னடா கொஞ்சம் டீசல் குடி சரியாயிடும். ஏய் ஆ மொட்டை. எல்லாம் வண்டியை வந்துடுங்க. ஏய் வண்டி தண்ணிக்குள்ள விடுறா, ஒளிஞ்சிக்கலாம். விடு. என்னமா அது? இடைவேளை.
பாரு, ஏதாச்சும் எழுதி நான் பார்க்கலாம். எங்க சாவுக்கு காரணம் திரு மொட்டை அவர்கள். மொட்டையா? அம்மா. சாட்சி திட்டிய மொட்டை. என்னம்மா திடீர்னு இப்படி ஆகி போச்சு? அதுவும் நம்ம கஸ்டடியில வந்து. நம்ம கஸ்டடியில இல்ல மொட்டை, உன் கஸ்டடியில. என்னம்மா இப்படி பிரிச்சு பேசுறிய? நீ என் தங்கச்சி மாதிரி. இந்த விஷயத்தை வெளியாட்டி சொல்லிடாத. அதெல்லாம் சத்தியமா சொல்ல மாட்டேன் மொட்டை. அண்ணா என்ன ஆனா? அச்சு கேட்டா சொல்லிடுவேன் மொட்டை. அடிச்சு கட்டா சொல்லிடுவியா? உனக்கு நான் ஒரு கதை சொல்லட்டுமா? இந்த நேரத்துல தான் சொல்லணும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு காட்டுல ஒரு விறகு வெட்டியும் அவன் அழகான மொட்டை பையனும் வாழ்ந்தாங்க. ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு அந்த அழகான மொட்டை பையன் சூடா டீ வாங்கிட்டு வரும்போது அந்த காட்டுல ஒரு பொம்பளை அவங்க அப்பாவை கதற கெடுத்துக்கிட்டு இருந்தான். அத பார்த்தவன் அங்கிருந்து பயந்து போய் எங்க நம்மளையும் கெடுத்துட போறான்னு அங்கிருந்து ஓனா கடைசியில இந்த மாதிரி பிரிச்சு வந்து நின்ட்டான். ரொம்ப ஜில்லுன்னு இருக்குல்ல? கொஞ்சம் இரு வரேன். இதை எடுத்து தலையில் கட்டிக்கிட்டா எல்லாமே சரியா போயிடும். ஆமா. கதைய மேல சொல்லு போட்டேன். அப்புறம் என்ன பண்ணா அந்த அழகான மொட்டை பையன் இருந்து பார்த்தா அந்த பொம்பளை அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருக்கு. பார்த்துட்டு அப்படியே கீழே எட்டி பார்த்தா ஏதோ பெருசா அடிச்சு கேட்டா சொல்றாங்களாமே. இப்ப சொல்லுடி. ஏமா அவங்க அப்பா ஒரு பொம்பளை கதற கெடுத்துட்டான்னு சொல்லும் போதே உஷாரா இருக்கு வேணாமா? கதை டிஃப்ரெண்டா இருந்ததுன்னு ஒரு ஆர்வத்துல கிட்ட போயிட்டேன் டாக்டர். போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப நோண்டுவாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல. கொஞ்சம் தெரியாம பாத்துங்க. அது அவ்வளவு ஈஸி இல்ல. அந்த லேண்டில் 1000 வில்லங்கம் இருக்கு. அது வேண்டாம்யா, நான் வேற ஒரு லேண்டு சொல்றேன். முடிஞ்சா நம்ம 2 பேரும் நேர்ல போய் பார்ப்போம். யோ நான் சொல்றது கேளியா, அதை விட்டுயா. யாருமா நீ இங்க தனியா உட்காந்து என்ன பண்ற? இல்ல சார், எனக்கு டியூட்டி போட்டிருக்காங்க சார். இங்க எல்லாம் டியூட்டி போட முடியாதே. நாளைக்கு வர்ற எம்எல்ஏ பாடிக்கு காவலுக்கு டியூட்டி போட்டிருக்காங்க சார். நாளைக்கு சாக போறவனுக்கு இன்னைக்கே டியூட்டி போட்டாங்களா? அவ்வளவு அட்வான்ஸா இன்னைக்கே போறாங்க. போட்டாங்க. ஓஹோ. சிங்கிளா உட்கார்ந்து இருக்கணுமேனு யோசிச்சேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. ஓஹோ, லக்கி கூப்பிடுது. மேரிடா? மேரிடு தான். அப்ப தப்பு. என்ன பண்றது? ஏன் அப்படி போயிட்டீங்க? ஆதி கல்யாணம் என்ன பிரயோஜனம்? அந்த ஆள் தான் அன்னைக்கு டேட்டை போட்டுன்னு போயிட்டாரு. லக்கி கூப்பிடுது. லஞ்சா? டின்னர் சாப்பிடுறியா? உனக்கு மேரேஜ் நிஜமே நான் ஷாக் ஆயிட்டேன். உன் வீட்டுக்காரர் போயிட்டாரு நிஜமே நான் ஹாப்பி ஆயிட்டேன். நீ கொஞ்சம் சாப்பிடுறியா? இல்ல இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். போங்களேன். யார்கிட்ட பேசுறேன்? அங்க ரொம்ப கிரௌடா இருந்துச்சு. இந்த ஏரியாவுல என்ன தவிர எந்த கிரௌடும் வராது. ஏன் இப்படி சொல்றீங்க? அவ்வளவு டெரரான ஏரியா. டெரரான இடமா? ஊத்து. டெரரான இடம் எப்படி சொல்றீங்க? ஊத்து சொல்றேன். கெட்ட வாடை அடிக்குதுங்க. சரக்கு ஸ்மெல் அப்படித்தான் இருக்கும். அட பாவி, என்னைய ஊத்த வச்சிட்டியா நீ? ரொம்ப நேரா பொம்பளை கையால ஊத்தி குடிக்கிறேன்னு எனக்கு ஆசை. லக்கி நடிக்குது. எதுக்கு அடிக்கிற? நீங்க காக்கி நானும் காக்கி. எதுக்கு நம்மளுக்குள்ள அன்புல பாக்கி? உதப்பிடுவேன். அதெல்லாம் முடியாது. அப்பன்னா போ, நீ என் பார்ட்னர் இல்ல. ஐயோ, கோச்சுக்கிட்டியா? நான் ஊத்துறேன் வா. மெய்யானுமா? மெய்யலுமே தான்டா, வாடா. கூப்பிடுறியே. ஊத்து ஊத்து ஊத்து. ஊத்திட்டேன். இன்னும் கொஞ்சம் ஊத்து. குடிடா, அதான் மொத்தமா ஊத்தி வச்சிருக்கேன். குட்டிட்டா. தண்ணி ஊத்துறியா? தண்ணி அதெல்லாம் வேற நான் ஊத்தணுமா? நீ ஊத்துறா. அது நீ என் பார்ட்னர். நீ ஊத்தி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் கேட்டேன். சத்தம் கேக்குது பாத்தியா? இப்படிதான் அடிக்கடிக்கு திறக்கும், அடிக்கடிக்கு மூடும். ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரான ஏரியா. இங்க உட்கார்ந்தோம்னா தனி கெத்து